ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டிகோடிங்கோட நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி சில கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் சில நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் சர்டன் கோட் லாங்குவேஜ். ஸோ சில கோட் லாங்குவேஜில் ரீச் த டெஸ்டினேஷன் இஸ் கோடட் ஆஸ் 20H சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி லெட்டர்ஸு, நம்பர்ஸு, ஆல்ஃபபெட்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்கே டேஷ் இருக்குது, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் ஆஸ் இட் இஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க, ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த லாஜிக் என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கிராக் பண்ணோம். கிராக் பண்ணி இப்போ இங்கே டேஷஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஏல என்ன வரும், பியில் என்ன வரும், சியில் என்ன வரும், கொஷின்ஸ் அதை மாதிரி தான் கேட்பாங்க. மெயினாக என்ன, லாஜிக் தான் இம்பார்ட்டன்ட். அந்த லாஜிக்கை கிராக் பண்ணிட்டா மீதி எதுவுமே எல்லாமே வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ லாஜிக் என்ன அப்படி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நம்பர் இருக்குது, ஆல்ஃபபெட் இருக்குது, சிம்பிள் இருக்குது. சரி, நம்பர் எல்லாம் பார்க்கும்போது 24, 18, 12, 19, 4, 20, 20, 1, 7, 6, 5, 3, 1. ஸோ அப்போது ஆல்ஃபபெட்ஸோட 26 லெட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது, 26க்குள்ளே தான் இருக்குது எல்லா நம்பர்ஸும். சரி, இப்போ இதை எப்படி வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக இங்கே வந்து 20 இருக்குது, 4 இருக்குது, 18 இருக்குது. சரி, 4ன்னு பார்க்கும்போது ஃபோர்த் லெட்டர் வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி, டி வந்து ஃபோர்த் லெட்டர். ஸோ இங்கே டெஸ்டினேஷனில் டி இருக்குது. சரிங்களா, டெஸ்டினேஷனில் டின்றது ஃபோர்த் லெட்டர். ஓகே, அதே மாதிரி 18th லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து 18th லெட்டர். ஓகே, ஆர் வந்து 18th லெட்டர். ஓகே, அதுக்கப்புறம் 20th லெட்டர் வந்து டி, டி வந்து 20th லெட்டர். ஓகே, ஸோ அப்போது ஒரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர், ஓகே, ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அதோட பொசிஷன், ஃபார்வர்ட் பொசிஷனை வந்து இங்கே லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போது ஆல்ஃபபெட்டுக்கு நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு வந்து லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நம்பர்ஸ்க்கு லாஜிக் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது, என் இருக்குது, ஏ இருக்குது. ஓகே, இந்த ஹெச், என், ஏ இந்த மூணுமே இந்த வித்தின் இந்த ஆல்ஃபபெட்குள்ளே இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஹெச் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஹெச் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஓகே, என் பார்க்கும்போது இங்கே என் இருக்குது, ஸோ இங்கெல்லாம் இல்லை. ஏ பார்க்கும்போது இங்கே ஏ இருக்குது. ஸோ இப்போ ஹெச், ஏ, ஹெச், என், ஏ. இப்போ அதாவது இங்கே பாருங்களேன், ரீச் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து மிடில் லெட்டராக இருக்குது. தி அப்படின்னு எடுத்துட்டா ஹெச் வந்து மிடிலாக இருக்குது. டெஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துட்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் வந்து மிடில் இருக்குது. ஸோ அப்போது ஒரு லெட்டரோட மிடில் லெட்டரை வந்து அவங்க வந்து லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க லெட்டருக்கு. சரி, இப்போ இங்கே ரெண்டு வருது பாருங்களேன். ஸோ இதில் ஒய்ஐ வருது. சரிங்களா, ஸோ ஒய்ஐ அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓயு வருது. சரிங்களா, ஓயுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது குரூப்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ல இருக்குது. சரிங்களா, 5ன்றது ஆட் நம்பர் லெட்டர்ஸ், இது ஆட் நம்பர் லெட்டர்ஸ். அதனால் வந்து சிங்கிள் லெட்டர் மட்டும் எடுத்தால் போதும். பட் ஈவனில் வந்துன்னா இங்கே பாருங்கள், இதுதான் சென்டராக வரும், மிடிலாக வரும். கரெக்டாக, அப்போது 2 லெட்டராக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போது ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்ததுன்னா மிடில், ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து மிடில் இருக்கிற 2 ஆல்ஃபபெட்ஸை எடுத்துக்கிறாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை லாஜிக்கு. இது வந்து ஆல்ஃபபெட்ஸ்க்கு உண்டான லாஜிக். நெக்ஸ்ட்டு சிம்பிள்க்கு உண்டான லாஜிக். ஓகே, சிம்பிள் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 சிம்பிள் இருக்குது. 7 சிம்பிள்ஸ் இருக்குது மொத்தம். சரி, இப்போ இங்கேயும் எப்சலாங் இருக்குது, இங்கேயும் எப்சலாங் இருக்குது, இங்கேயும் எப்சலாங் இருக்குது. சரி, இப்போ இந்த எப்சலாங் வந்து 2-3 இடத்துல இருக்கிறதால இதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். 18A எப்சலாங்கா. இப்போ அந்த 18 அப்படின்றது என்ன, ரீச். ஓகே, அதாவது சிம்பிள் ரீச் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18A
எப்சிலான் இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எப்சிலாங் வந்திருக்கு. இங்கேயே எப்சிலாங் இருக்குது, இங்கே எப்சிலாங் இருக்குது. 19A எப்சிலாங். ஓகே, 19A எப்சிலாங். 19 அப்படின்றது எஸ் வந்து 19th லெட்டர், ஏ வந்து மிடில் லெட்டர், எப்சிலாங். அப்போது 1 2 3 4 5 இதுவும் 5 லெட்டர் வேர்டு. 1 2 3 4 5 இதுவும் 5 லெட்டர் வேர்டு. ஓகே, அப்போ 5 லெட்டர் இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் 5 லெட்டர் இருக்கோ இங்கெல்லாம் வந்து எப்சிலாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர். ஓகே, டி வந்து சென்டரு, ஏ வந்து ஃபஸ்ட்டு, அண்ட் 5 லெட்டர் வேர்டு அப்படின்றதால எப்சிலாங். ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் 5 லெட்டர் வேர்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து எப்சிலாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது வேறு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4n. இது என்னது, ஒரு டீட்டா சிம்பிள் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ 4n இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்றது 4th லெட்டர், அதாவது டெஸ்டினேஷன். டி 4th லெட்டர், n வந்து சென்டர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 11 லெட்டர் வேர்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 5 சிம்பிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் இதோட லாஜிக். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 5 லெட்டர், 11 லெட்டர், 8 லெட்டர், அது மாதிரி என்ன லெட்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து லாஜிக். அதாவது நம்பருக்கு லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஆல்ஃபபெட்டுக்கு லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சிம்பிளுக்கும் லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதான் இதோட கிராக். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.